அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய வீடியோவில் இந்த வீடியோவில் நான் போடுற வீடியோவிலெல்லாம் கண்டென்ட்டில் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டை போடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை எல்லாம் போட்டிங்கன்னா நான் வீடியோ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக போட்டுட்டு இருக்க முடியாது. சரிங்களா? சொந்த ஜாதகம் சுய ஜாதகம் பலதாரிங்கன்னா என்னுடைய அந்த ஸ்க்ரீனில் தெரியும் என்னுடைய வாட்ஸ்அப் ஃபோன் நம்பர் 9976 412 421 அப்படிங்கிற நம்பரில் வாட்ஸ்அப்லேயே ஃபோன்லேயே கான்டாக்ட் பண்ணி உங்கள் சுய ஜாதகத்தை பலனா கட்டணம் செலுத்தி தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி உங்கள் சுய ஜாதகத்தை கீழே கமெண்ட்டை போட்டுகிட்டே வந்தீங்கன்னா, அதாவது இந்த ஜாதகத்தை நான் போடுற வீடியோவில் ஏதாவது கமெண்ட் இருந்தால் கேள்விகள் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க, நான் பதில் தருவேன். மற்றபடி உங்கள் சுய ஜாதகத்துக்கெல்லாம் என்னால் அதாவது எல்லாருடைய ஜாதகத்தையும் இலவசமாக பலன் தர என்னால் இயலாது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். சரி, இந்த இன்னைக்கு ஒரு உதாரண வீடியோவில் அதாவது விவசாயத்துறையில் முன்னேற்றம் அடையும் ஒரு ஜாதகம் எப்படி இருக்கும். பொதுவாக நாட்டினுடைய முதுகெலும்பே விவசாயம்தான். விவசாயம் இல்லைன்னா என்னவே இல்லை, தொழில் இல்லை, சாப்பிட்டதற்கு உணவு இல்லை. எனவே நாட்டினுடைய அடிப்படை முதுகெலும்பே என்பது விவசாயம்தான். அப்படிப்பட்ட விவசாயத்துறை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4 குணம் பொழுது குணமாக நலிஞ்சிக்கிட்டே வருது. இருந்தாலும் இன்னும் சிலர் அந்த விவசாயம் சார்ந்த தொழில் நல்லா லாபம் ஈட்டி கொண்டு தான் இருக்கிறார்கள். விவசாய தொழில் லாபம் ஈட்டுவதற்கான கிரகம் சனி. சனியின் நீர் ராசியான மகரம். சனியின் கும்பராசி ஆன்மீகத்தை குறிக்கும். அதாவது சனி விவசாயத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அதாவது கீழ்நிலை தொழில் என்று விவசாயத்தை கீழ்நிலை தொழில் அளவுக்கு கொண்டு வந்து விட்டார்கள். உண்மையிலேயே பெரிய பெரிய ஜமீன்தார்களெல்லாம் பார்த்தீர்களா என்றால் சனி வலுத்திருக்கும். ராசி லக்னத்துக்கு 10ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டு இருக்கும். எனவே அவர்கள் குறுநில மன்னர்களாக விவசாயிகளாக இருப்பார்கள். சரி, அதை விட சாதாரணமாக ஒரு விவசாயத்தில் ஒரு நல்ல நிலை அடையணும்னா சனியின் வீடான மகரமும் நல்ல வலு சுபத்தன்மையுடன் இருக்க வேண்டும். மேலும் ராசி லக்னத்துக்கு 10ஆம் வீட்டோடு சனி தொடர்பு கொள்ள வேண்டும். இதுதான் விவசாயத்துக்குரிய அடிப்படை விதி. அதாவது சனி தான் விவசாயம் சார்ந்த பொருட்கள், கால்நடைகள் எல்லாவற்றையும் குறிப்பாக சனி. விவசாயம்னால கால்நடை வளர்ப்பு, ஆடு மாடு வளர்ப்பு எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும். அதற்கு உண்டான கிரகம் சனி தான். சனியின் வீடான மகரம். மகரமும் சனியும் சுபத்தன்மையுடையும் இருக்கும் நிலையத்தில் ஒரு விவசாயத்தில் அதிகப்படியான முன்னேற்றம் அடைவார். இன்றைக்கி விவசாயம் செய்கிற எல்லாருங்களையும் பெரிய அளவில் சோபிச்சிடறதில்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய விவசாயிகள் அதாவது கடன் வாங்கி கடன் திருப்ப செலுத்த முடியாத சொத்துக்களை விற்க வேண்டிய நிலைக்கு சில விவசாயிகள் போகிறாங்க. சில விவசாயிகள் ஓரளவுக்கு நன்றாக சம்பாதிக்கிறார்கள். இது அவர்களுடைய விவசாயத்தில் அவர்கள் அடையும் எந்த அளவுக்கு மேன்மையடையவர்கள் என்பதை சனியின் வீடான மகரமும் தான் எடுத்துரைக்கும். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்திங்கன்னா 21/10/1966 4:56 PM அளவில் பிறந்திருக்கார். இந்த ஜாதகர் பிறந்தது மீன லக்னம், மகர ராசி, உத்திராட நட்சத்திரம். லக்னத்தில் சனி, 2இல் ராகு, 5இல் குரு, 6இல் செவ்வாய், 7இல் சுக்கிரன், 8இல் சூரியன், புதன், கேது. இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரக நிலை. இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா பிறந்தது சூரிய திசை, நல்ல 6ஆம் அதிபதி திசை இருப்பதற்காக சந்திர திசை ஓரளவுக்கு பரவாயில்ல. செவ்வாய் ராகு திசைகள் இந்த ஜாதகருக்கு பெரிய அளவில் கை கொடுக்கவில்லை. இளமை பருவத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டார். ஆனாலும் சிம்மத்தில் அதிநட்பு கிரகமான செவ்வாய் வலுவுடன் இருப்பதும், சூரியன் நீசமானாலும் அதாவது சூரியனுக்கு வீடு கொடுத்தவன் பரிவர்த்தனையாக இருப்பதும் இவருடைய பரம்பரையாகவே ஓரளவுக்கு நல்ல தந்தையாருடைய விவசாய நிலங்கள் தந்தையார் சம்பாதித்த வச்சுக்கு அனுபவிக்க பிறந்தவர் என்பதை காட்டுகிறது. மேலும் 5ஆம் இடம் வலுவாக இருக்கிறார். 5ஆம் அதிபதியும் வலுவாக இருக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா சனியின் மகர வீடான மகரத்தில் வளர்பறை சந்திரன் அமர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். மேலும் அந்த மகராதிபதி சனி லக்னத்தில் அமர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறார்கள். எனவே சனியின் ராசியான மகரமும் விவசாய கிரகமான சனியும் மிகுந்த சுபத்தன்மையுடன் ஒளிபுரிந்திய குருவின் பார்வையில் இருக்கிறார்கள். எனவே இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா பிறந்ததிலிருந்தே அதாவது ஓரளவுக்கு ராகு திசையிலிருந்து ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் இந்த ஜாதகத்துக்கு. ராகு திசை முற்பகுதியில் இந்த ஜாதகத்துக்கு திருமணம் நடைபெற்று திருமணம் தோல்வியில் முடிந்து 2ஆம் திருமணம் நடைபெற்றது. இந்த கண்ணண்டை உள்ள பொருள் தான். எனக்கு கேட்டால் 2ஆம் திருமணம் ஏன் நடந்ததுன்னா, இந்த ஜாதகருக்கு 7ஆம் அதிபதி என்னதான் பரிவர்த்தனை அடைந்திருந்தாலும் 7ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் முதல் திருமணம் நிலைக்கவில்லை. அதே சமயத்தில் 11ஆம் வீட்டை உச்சகுரு பார்ப்பதும் 11ஆம் அதிபதி சனியை உச்சகுரு பார்ப்பதும் 7ஆம் இடத்தை விட 11ஆம் இடம் வலுத்திருப்பதால் இந்த ஜாதகருக்கு 2வது திருமணம் நிலைத்து அதன் மூலம் 2 குழந்தைகள் இருக்கிறார்கள்.
சரி, இந்த ஜாதகருக்கு ராகு திசை முற்பகுதியில் சில சிரமங்களை தந்தது. ஏனென்றால் 6ஆம் அதிபதியின் பார்வையில் ராகு இருப்பதால், அதாவது திருமணத்தை நடத்தி வைத்து அதன் மூலமான சில பிரச்சனைகள் கொடுத்து ராகு திசை பிற்பகுதியிலிருந்து இந்த ஜாதகருக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டது. குறிப்பாக இந்த குரு திசை இந்த ஜாதகருக்கு மிக யோக பலன்களை தந்தது. உச்சமாகி குருவின் பார்வையில் சனியின் சாரம் பெற்று அந்த சனி குருவின் பார்வையில் இருப்பதாலும் விவசாயம் மூலமான பெரும் லாபத்தை இந்த ஜாதகர் அடைந்தார். மேலும் விவசாய நிலங்களையும் வாங்கியிருக்கிறார். காரணம் 4ஆம் அதிபதியான புதன் பரிவர்த்தனையான காரணத்தினாலும் சனி இங்கே உச்சகுருவின் பார்வையில் இருப்பதாலும் விவசாயம் நல்லா சம்பாதித்து அதன் மூலம் விவசாய நிலங்களையும் வாங்கியிருக்கிறார். அதாவது தன்னுடைய சொத்துக்களை மேம்படுத்தி இருக்கிறார். இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதி புதன் பரிவர்த்தனை அடைந்திருப்பதும் மகரமும் சனியும் அதிக சுபத்தன்மையுடன் இருப்பதுமே காரணமாகும். தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிற சனி திசையும் இந்த ஜாதகத்திற்கு மிகுந்த யோக பலன்களை செய்யும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் சனி அங்கே புரட்ட லக்னாதிபதி குரு சாரத்தில் அமர்ந்து உச்ச குருவால் பார்க்கப்படுகிறார். விவசாயத்தில் மிகுந்த உச்சநிலையை இந்த ஜாதகர் அடைவார். அதாவது விவசாயம் மூலமான பெருலாம் எல்லாரும் விவசாயத்தில் நஷ்டம் வருதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு இன்னது வரைக்கும் நஷ்டமே வந்ததில்லை இந்த ஜாதகர் சொல்கிறாங்க. ஏன்னா சனியும் மகரமும் வலுத்திருக்கு. இன்னும் கடந்த 2 வருடங்களாக கூட பெரிய 7.5 சனியின் தாக்கம் கூட இந்த ஜாதகத்துக்கு பெரிய அளவில் இல்லை என்று கூறுகிறார். காரணம் அங்கே சந்திரன் உச்சகுருவின் பார்வையில் இருப்பார். 7.5 சனி பெரிய கெடுதல் செய்யாது. மேலும் சனியும் குருவின் பார்வையில் இருப்பவர் காரணத்தினால் இந்த ஜாதகத்துக்கு 7.5 சனி கூட பெரிய கெடுதல் செய்யலை. அதாவது கொஞ்சம் ஏதோ துவைக்கலை சுலவாக இருந்த மாதிரி தெரிஞ்சு மறுபடியும் ஒன்றும் பெரிய இடைஞ்சலோ பெரிய சிரமங்களையோ மன அழுத்தத்தையோ எதையும் 7.5 சனி பெரிய அளவில் தரவில்லை. சின்ன மனச்சங்கடை இருந்தவளையே மற்றபடி எதுவும் தரவில்லை என்று கூறுகிறார். அதற்கு காரணம் இந்த ஜாதகத்தினுடைய பலவும் ஜாதகத்தில் சனி சுபத்தன்மை அடைந்திருக்கிறதும் சந்திரன் வலுவாக இருப்பதும் 7.5 சனி இந்த ஜாதகருக்கு பெரிய கஷ்டங்களை தரவில்லை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த உடைப்பட்ட நட்சத்திரங்களான உங்களில் பிறந்தவங்களுக்கு பெரிய 7.5 சனி பெரிய கஷ்டங்களை தருவது ஜாதக உத்திராட நட்சத்திரத்தில் பண்ணுறதுனால இருக்கலாம். ஆனாலும் இங்கே சந்திரனின் சுபத்தன்மையும் சனியும் சுபத்தன்மையும் இந்த ஜாதகத்துக்கு 7.5 சனியும் பெரிய கஷ்டங்களை தரவில்லை. எனவே ஒரு விவசாயத்துறையில் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை, அதாவது விவசாயத்தில் நல்ல வளர்ச்சிகளை அடைய வேண்டும் என்றால் சனியும் வீடான மகரமும் சுபத்தன்மையுடன் இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம். நன்றி, வணக்கம்.